அடுத்த லேயர் இந்த மசாலா சிக்கனை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். அடுத்த லேயர் திரும்ப பாஸ்மதி ரைஸ் வச்சுக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக புதினா தலையை சேர்த்திட்டு அப்புறமா சிக்கன் ஒரு லேயர், ஃபைனல் லேயர் மீதி இருக்கிற பாஸ்மதி ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். லேயர்ஸ் எல்லாம் ஒன்று மேலே ஒன்றா போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா குக்கரில் மீதி இருக்கிற சிக்கன் தண்ணி குழம்ப இது மேலேயே ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விட்டுக்கலாம். தண்ணி குழம்ப எல்லா பக்கமும் நல்லா ஊற்றி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இதை ஒரு லிட் வச்சு மூடி வச்சு வெயிட்டுக்கு அந்த குக்கரையே மேலேயும் வச்சு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு 1/2 அன் ஹவர் தம்லேயே இருக்கட்டும்.